தனுஷ் தான் அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்த செலக்ட் பண்ண மாட்டார். அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமாவில் தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்கு. அது போக நான் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துட்டு நான் கெண்ணுகிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல இன்னமும் சினிமாவை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் ஆகவே உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். எனிவே ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய குறள். இதை விட என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவனோட பிள்ளையாக அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் சன். தேங்க்யூ சார். இந்த சின்ன வயசுல இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னா அது தனுஷ் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு அவருக்கு நிறைய மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேலிகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள், குறிப்பாக விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிகையில் வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமா உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் அன்னைக்கு நம்பினேன். அவர் மேலே இருந்த அந்த திறமையின் மேலே இருந்த நம்பிக்கையில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த, இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட டிராவல் பண்ணுறேன். அந்த படத்தில் நான் நடித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் அவர் என்னை நடிக்க கூப்பிடலை, அது வேற. பட் இருந்தாலும் அந்த படத்திலிருந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த படம் அதில் குறிப்பாக அந்த படத்தில் தனுஷ் சார் அந்த உடம்பை அவர் 6 பேக் மாற்றி அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்குது. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது இங்கே சொன்ன மாதிரி நான் 12 வயசுலேருந்து மேடைகளில் மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுலேருந்து என் வாழ்க்கை இதுதான். அவன் கெண்ணு சொல்கிற மாதிரி எனக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அடிப்படையாக நான் ஒரு கலைஞன். சினிமாவில் சம்பாரித்து சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை மட்டும் முழுசாக நம்பினேன், சினிமாவுக்கு நாம் உண்மையாக இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன், இது எல்லாம் சேர்ந்தது தான் கென்னு.